Friday shows. The cost of running a movie theater is 10,000 rupees per day. So, movie theater, அந்த theater run பண்றதுக்கு அதுக்கான charges per day ஒரு நாளைக்கு 10,000 rupees charges plus additional rupees 5,000 per show. So, அது மட்டும் இல்லாம அது கூடவே per day per showக்கும் ஒரு charges இருக்கு. ஒரு ஷோக்கு 5,000 rupees. And the theater has 200 seats. மொத்தம் 200 seats அந்த theaterல இருக்கு. A new movie released on Friday. There were 3 shows. So 3 shows இருக்கு அந்த தியேட்டர்ல. First show, second show and third show. இந்த மாதிரி நம்ம வெச்சுப்போம். So தியேட்டர்ல மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 200 சீட்ஸ் இருக்கு. So out of 200 சரி ஓகே. ஏன்னா எத்தனை பேர் அந்த படம் பார்க்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன். 3 shows where the ticket price was 250 rupees, 250 each for the first 2 shows. இப்போ இந்த first 2 shows க்கு 250 rupees, 250 rupees. So இதுவும் 250, இதுவும் 250 per ticket and 200 rupees for the late night show. அதாவது last third show க்கு rupees 200. So per ticket. சரி ஓகே. For all shows the total occupancy was 80%. So மூணு ஷோ சேர்த்து total occupancy 80%. So 80%. ஸோ அப்போ 80% இருக்கணும்னா 3 ஷோஸும் சேர்த்து அப்போ 200 + 200 + 200 அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 ஷோவும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 600க்கு 80% ஆஃப் 600 480 டிக்கெட்ஸ் சோல்ட் ஆயிருக்கணும் வித்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு மொத்தம் 80% ஆக்குபென்சி வரும். அப்போ அந்த 480 தான் இந்த 3 ஷோஸையும் ஆட் பண்ணி கிடைக்கிற அந்த டோட்டல் ஆக்குபென்சி அப்படிங்கிறது. பட் அந்த 480 எப்படி வேணாலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல் ஷோஸ் டோட்டல் ஆக்குபென்சி இஸ் 80%. வாட் வாஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் பாசிபிள்? மொத்தம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்குபென்சி தெரிஞ்சு போச்சு, அதே மாதிரி டிக்கெட் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் இது கூடவே நம்மளுக்கு இன்னொரு தேர்ட் கண்டிஷனும் இருக்கு. என்ன கண்டிஷன்? மேலேயே கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்டே கொடுத்த மாதிரி பெர் டேக்கான சார்ஜஸ், பெர் ஷோக்கான சார்ஜஸ் இதெல்லாமும் கொடுத்துட்டாங்க. இப்போ பெர் டேக்கான சார்ஜஸ் 10,000 rupees. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஷோ அந்த தேட்டரில் ஓடினாலும் 10,000 rupees பே பண்ணி ஆகணும். அண்ட் அது கூடவே ஒரு ஷோக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு, ₹5,000 பெர் ஷோ. அப்போ ஒரு ஷோ போனால் 5,000 வரும், 2 ஷோ போனால் 5,000 10,000 வரும். அண்ட் 3 ஷோக்கு 15,000 rupees சார்ஜ் ஆகும். ஸோ இதுவும் கொடுத்தாச்சு. சரி ஓகே எஸ். இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த சார்ஜஸ் பற்றி கொஞ்சம் யோசிச்சிடலாம். தியேட்டரில் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ஓடும் போதே நமக்கு 10,000 ஆகிடும். டிஃபால்ட்டாக பே பண்ணி தான் ஆகணும், கூடவே 5,000 பே பண்ணி ஆகணும். அப்போ இந்த 10,000 நாம அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, அது எப்படியும் அது பே பண்ணி தான் ஆகணும் ஒரு ஷோ போனாலுமே. அப்போது இது கூடவே 5,000 பே பண்ணியாச்சு. 2 ஷோ ஓடினாலும் 3 ஷோ ஓடினாலும் இந்த சார்ஜஸ் சேமாக தான் இருக்கும் போது எக்ஸ்ட்ராவாக இதான் வரப்போகுது. அப்போ ஒரே ஒரு ஷோக்காக இந்த 10,000 வேஸ்ட் பண்ணுறதை விட 10,000 பே பண்ணி மேக்ஸிமம் 3 ஷோஸையும் நம்ம எடுத்துடலாம். அப்போ டிஃபால்ட்டாக நமக்கு எவ்வளோ ஆகணும் அப்படின்னா 10,000 ப்ளஸ் இந்த ஒரு 15,000 25,000 rupees ஆகிடும். ஸோ இது டிஃபால்ட்டாக அந்த தியேட்டர் ஓனர்ஸ் 25,000 இன்வெஸ்ட் பண்ணியே தீரணும் மேக்ஸிமம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. சரி, இதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷோஸ் மூலமாக எவ்வளோ ரெவன்யூவை அவங்களால மேக்ஸிமம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரி, ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ரெவன்யூ கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆக்குபென்சியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் டிக்கெட் ப்ரைஸோட இன்ஃபர்மேஷனையும் வச்சு லிங்க் பண்ணி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ இந்த 480 நான் பிரித்து இந்த 3 ஷோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும். அது பிரித்து தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், போட்டு வைக்கணும். இப்போ இந்த 480 எப்படி தான் பிரிக்கலாம்? ஒரு பாசிபிள் வே 480 ஈக்குவலாக நம்ம எடுத்துடலாம். 160 160 160 இப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த 160 rupees, இந்த 160 டிக்கெட்டுக்கு ஈச் டிக்கெட் ஒரு டிக்கெட்டும் 250 rupees ரெவன்யூ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 160 × 250 கிடைக்கும், இந்த 160 × 200 கிடைக்கும். அப்போ நமக்கு டோட்டலாக ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலாக அந்த வேல்யூவை 480 டோட்டல் ஆக்குபென்சியான 480 3 ஷோஸ்க்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். பட் அது மேக்ஸிமமான ரெவன்யூவாக இருக்குமான்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஷோஸ் ப்ரைஸ் எல்லாமே சேமாக இருந்தால் அப்போ நம்ம அந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் ஷோஸ் ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸே வேறையாக இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த ஷோஸ்க்கு டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அங்கே மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு ரெவன்யூ நிறையா ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஸோ இதையும் ஈக்குவலாக போடுறதுக்கு பதிலாக இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரெவன்யூ இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்? ஏன்னா ஈக்குவல் நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது.
இதுவே இங்கே அதிகமாக இங்கே கம்மியாக இருக்குது, டிக்கெட் ப்ரைஸே இங்கே சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அதிகமான ப்ரைஸ் தான் நிறைய பேரை போட்டு கம்மியான ப்ரைஸில் கொஞ்சம் கம்மியான பீப்புளை நம்ம போடும்போது ரெவன்யூ ஜாஸ்தியாக நம்மளுக்கு அதிகமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேயும் மேக்ஸிமம் 200 கொடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் 480ல் 400 போக 80 பீப்புள் இங்கே வருவாங்க. ஸோ நம்ம இப்படி அலாட் பண்ணுறோமே, இருக்கிற கம்மியான பீப்புளை கம்மியான டிக்கெட் ப்ரைஸ் இருக்கிற ஷோவில் நம்ம உள்ளே தள்ளிடலாம். அப்போ மேக்ஸிமம் எல்லாம் இங்கே நம்ம போயிடுவாங்க. அப்போ மேக்ஸிமம் நமக்கு ரெவன்யூ வரும். ஸோ அப்போ நமக்கு இங்கே ரெவன்யூ என்ன வரும்? 250 × 200. அதே மாதிரி இங்கே செகண்டில் 250 × 200 அண்ட் தேர்டில் 200 × 80. இப்போ நம்ம இதை போடும்போது நமக்கு டோட்டல் ரெவன்யூ கிடச்சிரும். ஸோ 250 × 200 இதுலேயே நமக்கு ஒரு 50,000 ருபீஸ் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 50,000 அண்ட் தேர்ட் ஒன்ல 200 × 80 16,000 ருபீஸ் வரும். ஸோ அப்போ டோட்டல் ரெவென்யூ நமக்கு கிடைக்கிறது 50, 50, 16 1,16,000 ருபீஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் அந்த தியேட்டரில் இந்த மாதிரி ஆக்குபென்சிக்கு நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பாசிபிள் ரெவென்யூ. இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் ரெவென்யூ. ஸோ இப்போ இதிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் என்னன்றது கிடைச்சிடும். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 116,000 1,16,000 மைனஸ் இந்த 25,000. ஸோ இப்போ இந்த 25,000 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த ஸ்ட்ரைட் மாறிடுச்சு இல்லையா, கிடைச்சாச்சு. ஸோ அப்போ 0 0 0 0 இது 1 இது 9. ஸோ 11 - 2 9. ஸோ 91,000 ருபீஸ் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட்டே கிடச்சிடும். 91,000 அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 91,000.